டக்கு மகாராஜா படம் வெளியானதுல இருந்து பல்வேறு சர்ச்சைகள சந்திச்சுட்டு வருது. குறிப்பா நடிகை ஊர்வசி ரவுத்தேலாவோட கதாபாத்திரம், அப்புறம் அவங்க பெற்ற சம்பளம் பத்தின பல விமர்சனங்களும், ஆச்சரியங்களும் எழுந்திருக்கு. லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி நடிச்ச படத்துல கதாநாயகியா நடிச்ச ஊர்வசி ரவுத்தேலா, டக்கு மகாராஜாவுல காவல்துறை அதிகாரி வேஷத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா, இந்த படத்துல அவங்க நடிச்சதுக்காகவும், குறிப்பா ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடின டான்ஸ்க்காகவும், அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சம்பளம் நெறைய பேர வியப்புல ஆழ்த்தியிருக்கு. ஊர்வசி ரவுத்தேலா டக்கு மகாராஜா படத்துல நடிக்கிறதுக்காக மட்டும் ரூ. 7,00,00,000 சம்பளம் வாங்கியிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இதுவே நெறைய பேர ஆச்சரியத்துல ஆழ்த்தின நிலையில, டபிடி டிபிடி அப்படிங்கிற பாட்டுல அவங்க ஆடின டான்ஸுக்காக தனியா ரூ. 2,50,00,000 சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. மொத்தத்துல இந்த படத்துக்காக மட்டும் அவங்க ரூ. 9,00,00,000 சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. டபிடி டிபிடி பாடல் வெளியானதுல இருந்து கடுமையான விமர்சனங்கள சந்திச்சுட்டு வருது. இந்த பாட்டுல பாலையா கூட ஊர்வசி ஆடின நடன அசைவுகள், குறிப்பா பாலையாவோட கையால தன்னோட பின்னழகுல குத்துறது மாதிரியான காட்சிகள் ரசிகர்களால கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரியான நடன அசைவுகள் திரைப்படத்துல இருக்கக்கூடாது அப்படின்னும், இது தரமற்ற நடனம் அப்படின்னும் நெறைய பேரு கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் இந்த பாட்டுல நடன அசைவுகள் விமர்சிக்கப்பட்டாலும், ஊர்வசி இந்த பாட்டுக்காக மட்டும் ரூ. 2,50,00,000 சம்பளம் வாங்கியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் வாயடைச்சு போயிருக்காங்க. இப்படி ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பெரிய தொகை சம்பளமா கொடுக்கப்பட்டுச்சா? அப்படின்னு நெறைய பேரு ஆச்சரியப்பட்டதாவும் தெரிவிச்சுட்டு வராங்க. சில ரசிகர்கள் இப்படி ஆடுறதுக்கு 2,50,00,000 அப்படின்னு கேலி பண்ணிட்டும் வராங்க. டக்கு மகாராஜா படம் ஊர்வசி ரவுத்தேலாவோட சம்பளம், அப்புறம் நடன அசைவுகள் மூலமா ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களோட சம்பளம் திரையுலகத்துல ஒரு புதிய பேசுபொருளா மாறியிருக்கு. தமிழ் சினிமாவுல பிரபல மாடல் அழகி ராகினி லோஹி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. தன்னோட லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ்களுக்கு கிளுகிளுப்பான போஸ்ட்களை கொடுத்திருக்கக்கூடிய ரோஹிணியோட இந்த புகைப்படங்கள் ரசிகர்களோட இதயத்தை கொள்ளையடிச்சிருக்கு. ராகினியோட போஸ்ட்கள் ரொம்பவுமே இயல்பாவும், கிளுகிளுப்பாவும் இருக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் அவங்களோட அழக மேலும் பலப்படுத்துது. அவங்களோட முகபாவனைகள் ரொம்பவுமே அழகாவும், கவர்ச்சியாவும் இருக்கு. ராகினியோட இந்த புகைப்படங்கள் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. நெறைய பேரு அவங்களோட அழக பாராட்டி கருத்துக்கள பதிவிட்டு வராங்க. சில பேரு அவங்களோட ஸ்டைல பாராட்டியும் கருத்துக்கள பதிவிட்டு வராங்க. ராகினியோட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்துல பரவலா பகிரப்பட்டு வருது. இது அவங்களோட ரசிகர்களோட எண்ணிக்கைய மேலும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரியான புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆகும்போது, அது சம்பந்தப்பட்ட நபர் மேல நேர்மறை அப்புறம் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நாம மறந்துடக்கூடாது. சமீப காலமா இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் அவங்களோட கிளாமரான அவதாரத்த ரசிகர்களோட கண்களுக்கு காட்டிட்டு வராங்க. சினிமா நடிகைகள், சீரியல் நடிகைகள், பின்னணி பாடகிகள், மாடல் அழகிகள் அப்படின்னு நெறைய பேரு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல கவர்ச்சியான புகைப்படங்கள வெளியிட்டுட்டு வராங்க. இது மூலமா அவங்களுக்கான ரசிகர் வட்டாரத்த விரிவுபடுத்தி, விளம்பரம் செஞ்சு கணிசமான வருவாய் பார்த்துட்டு வராங்க. ராகினியோட கிளுகிளுப்பு புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களோட வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்க நமக்கு காட்டுது. இந்த மாதிரியான புகைப்படங்கள் ரசிகர்களுக்கு சந்தோஷத்த குடுக்கறதோட, இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கு ஒரு வணிக வாய்ப்பையும் குடுக்குது.